நீர்வளம். நீங்க மீன் வளம்னு நினைச்சிட்டீங்களோ? கொஞ்சம் தான் வித்தியாசம். நீர்ல தான் மீன் வளரும். அதோட நீருக்கும் மீனுக்கும் ஒட்டு நீர் இல்லாமல் மீன் இல்லை. திருக்குறள் மாதிரி அடிக்கிறீங்க சார். பேரவைத் தலைவர்களே, கடலூர் தொகுதியில் உள்ள மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்தி ஆழம் கேட்டிருக்கிறார்கள். கடலூர் தொகுதியில் உள்ள தென்னம்பாக்கம் கிராமம் முதல் மதலப்பட்டு கிராமம் வரை வட மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் வடமலட்டாற்றின் படுகையில் உள்ள மண்திட்டுகளை அகற்றுதல் ஆகிய பணிகளை நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடலூர் நிலை அறியாதவர்கள் அல்ல. இருந்தபோதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் அரசு விழாவிற்கு கடலூரில் வந்தபொழுது பெண்ணையாற்றின் கரைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக காங்கிரீட் கால்வாய் அமைப்பதற்காக மேடையிலேயே அரசு விழா மேடையிலேயே 57 கோடி ரூபாய் அறிவித்து பெண்ணையாற்றின் கரைகளை பலப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டு அது திட்ட மதிப்பீடுகளெல்லாம் செயல்பட்டு அது நடைமுறைக்கு வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மழை எங்கு பெய்தாலும் எங்களுக்கு ஆறுகள் சங்கமிக்கின்ற முகத்துவாரங்கள் கடலில் கலக்கின்ற நிலை கடலூரில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு வரும்பொழுது ஆற்றின் கரைகள் முழுவதும் வெள்ளம் வந்து கரைகள் உடைந்து ஊருக்குள் புகுந்து பல்வேறு நிலைகளில் ஏழை மக்களை துன்புறுத்துகின்ற இப்போது கூட பெஞ்சால் புயலிலே திடீரென இரவு 11 மணிக்கு வந்த வெள்ளத்தின் காரணமாக பெண்கள் எல்லாம் வெறும் புடவையோடு ஆண்கள் எல்லாம் வேட்டி சட்டையோடு வெளியில் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு பல லட்சம் பொருள்கள் வீணடிக்கின்ற அந்த நிலையை ஆற்று வெள்ளம் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் மாண்புமிகு நீர்வளத்துறை அண்ணன் அவர்கள் இதை கடந்த ஆண்டு கூட நான் கேட்டபோது ஐயப்பன் முதலமைச்சர் வந்து 47 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுலாம் தயார் பண்ண சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இருக்கு. அமைச்சர் பால் வாங்கிடுவோம். மாண்புமிகு அமைச்சர் ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு நியாயமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையிலே இதையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக அவருடைய தொகுதியில் சான்றோர்குப்பம் கிராமத்தில் கொண்டங்கியை சீர்படுத்துவதற்காக 1.35 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெரிய காணாங்குப்பத்தில் பெண்ணையாற்றின் வலது கரை தடுப்புக்காக 6.30 கோடி செலவில் மேற்கொள்ளப்படுகிறது, வேலை நடக்கிறது. மலட்டாற்றின் கீழ்மங்கலம் அணைக்கட்டின் மறுப்பு கிராமத்தில் அதை புனரமைப்பதற்காக 2.2 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மஞ்சங்குப்பம் குண்டு உப்புவாடி நகரம் முதல் கிராம வரையில் பெண்களை வளர்ப்பதற்காக 9.9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடந்த பெஞ்சல் புயலில் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் வடமலட்டாற்றின் கரைகளை மேல் வடிந்தும் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கரைகளை உடைப்புகளை செயற்படுத்துகிற உடனடியாக தற்போதைக்காக நிரந்தர வெள்ள தடுப்புக்காக 7 கோடி ரூபாய் ஆகும் திட்டமிட்டு அதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கிறார். மாண்புமிகு கோ ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இதேவேளை மன்றத்திலே நான் கேள்வி கேட்கின்ற பொழுது நல்லவர் ஆட்சியிலே மழை வரும், அதிகமாக வெள்ளம் வரும், அதை பொறுமையாகத்தான் சீர் செய்யப்படும், படிப்படியாகத்தான் சீர் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நல்லவர் ஆட்சியிலே மேலும் மேலும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் அருள் கொண்டு மலட்டாற்றின் கரைகளை சீர் செய்து தருமாறும், அதே போன்று பெண்ணையாற்றிலே ஒரே ஒரு தடுப்பணை தான் நான் கேட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அழகிநத்தம் டு வெள்ளக்கரை அந்த பகுதியிலே, வெள்ளப்பாக்கம் டு அழகிநத்தம் பகுதியிலே ஒரு தடுப்பணை அமைத்து எங்கள் கடலூர் தொகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சரை கேட்டு அமர்கின்றேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, காப்பாற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் செல்லூர் ராஜு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,